நிப்பாட்டு இங்கதான். அரகர குருஜி. யார் இந்த பிச்சைக்காரன்? யோ பிச்சைக்காரன் இல்லையா, சாமியாரு. இந்தால பக்கம் நீயே வந்த? ஒருத்தன் சந்தோஷத்துக்கு நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டா ஒன்று சரகடிக்கணும் இல்லை சாமியாரை பார்க்கணும். என்கிட்ட சரகடிக்க காசு இல்லை, அதான் சாமியாரை பார்க்க வந்திருக்கேன். ஆசோக்கு ஈசோக்கு 64 கலை சோக்கு. எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. என்ன சோக்கு சாமி? அட பண்ணாட, இது கூட புரியல. என் அப்ப சிவபெருமான் ஆண்ட திருவிழாடல சொன்னேன்டா. பாத்தியா பவரு? ஏண்டா இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு பின்னால சுத்துறீங்களா? இந்த 3 பின்னால சுத்தினா உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. ஒரு கடத்துல கிருஷ்ணன் பிளாங்கல் ஊதிக்கின்னு என்ன சொல்றான்? உன் எதிரில் இருக்கிற ஆளு கருப்பா சிவப்பான்னு பார்க்காத, அவன் லுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு யோசிக்காத, உன் ஜோலியா நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னான். ஏன்டா எவனாவது யோசிச்சிங்களாடா இத? கடவுள் படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு காரணங்குது. இப்ப நீ எல்லாம் என்னடா வந்துக்கிறன்னா அதுக்கும் ஒரு காரணங்குது. சாமிக்கு வெத்தலை பாக்க மட்டும் வைக்க கூடாது. அப்ப கொஞ்சம் ஜர்ஜா தடவை வைக்கவா? காணிக்கையோட வைக்க. காணிக்கையா? சாமி மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அத லைப்ரரி மாதிரி அமைதியாக்க ஒரு தாய்த்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே இதோ வந்துச்சு சாமி. என்ன பாத்து நேக்குற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சொல்லுப்பா. உனக்கு என்ன சாமி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த பிச்சைக்கார கோலமே ஒரு பிரச்சனை இல்லையா? சாமி நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களும் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறனா பாத்தீங்களா? அங்க பாருங்க. எனக்கு சாமி மஞ்ச கயிறு கொடுத்திருக்காரு, எனக்கு சிகப்பு கயிறு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கருத்து வார்த்தையில தான், கயிறுல இல்லன்னு உனக்கா தெரியுதா? என்ன கலர் கயிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது? ஒரு 1000 பேருக்கு சொன்னா 2 பேர் மனசுலயாவது போய் விழுமேன்னு தான். நொண்டி சாக்கு சொல்லாத சாமி. 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். பல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்ல பாதி காத்து அடிச்சு கொடுத்தா கூட வாங்கல. ஆமா, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். இப்போ நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னப்பா சொல்ற? ஜெயமே லயம். பரவா. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஆட் கொடுத்துருந்தீங்களா, அது விஷயமா வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க ஓட்டிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான் மேடம். ஷட் அப். ஓ சாரி, யார் வீட்லன்னு கேக்குறீங்களா? ஒரு ஆங்கிலோ இந்தியன் வீட்டில் கார் ஓட்டியிருந்தேன் மேடம். யார் இந்த பையன்? டிரைவர் வேலை கேட்டு வந்திருக்கான். வணக்கம் சார். பார்வையே சரியில்லையே. பார்க்க இந்த மாதிரி பாவமா பவ்யமா இருக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் கார் மட்டும் ஓட்டுவான் சார். பேச்சும் சரியில்லையே. ஒருத்தரை நம்பி நடுத்தெருகு வந்துட்டேன் மேடம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் மேடம். கார் ஓட்டுற வேலையினாலும் பரவாயில்ல மேடம், காக்கா ஓட்டுற வேலையாவது கொடுங்க மேடம். சரி சரி, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துட்டு வேலையில சேர்ந்துரு. ஓட்ட ரம்யாவுக்கு தான் போடணும், மறந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்துருச்சுங்க, எல்லாம் நேரம். வண்டி கொடுக்கும் போதே ஆட்டம் தாங்காது. இதெல்லாம் கவுன்சில் நாடு தாங்க. மச்சி நீ ஓட்டு போடுவா? இது யாரு மேம் ஓட்டு போடுவா? உங்களின் குறை தீர்க்க ஆதரிப்பீர் கிரிக்கெட் மட்டை. என்ன இன்றொரு தகவல், தேர்தல் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்கு. உள்ள அதை விட பரபரப்பா போயிட்டு இருக்கப்பா. இருக்கணும். ஏக்கா ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றாங்க. ஏக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சு, நமக்கு ஒரு ஓட்டு விழாதுக்கா. ஏக்கா சத்தியமா சொல்றேன், கமல் கண்ணா நம்ம ஏமாத்தி நிக்கிறாரு, பாத்துக்கோ. ஏன் குழப்பறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 பேசுவான், அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவங்கள சொல்லி தப்பு இல்லாச்சு. கத்தியை தூக்கிட்டு பிஸியா சுத்திட்டு இருந்தாங்களா, இப்ப வெட்டியா இருக்கானுங்கல்ல, அதான் கண்டதை யோசிக்க சொல்லுது இவனுங்கள. சீக்கிரம் வாங்காச்சு, வந்து உங்க செயல் வீரர்களை பாருங்க. சும்மா பேங்க் ஆபீசர் மாதிரி இல்ல, எங்க நேவற்று போல இருக்கு. அண்ணா இப்பவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இனிமேதான் ஆச்சு ஆட்டமே. ஒரு வழியில கரண்ட் பில்ல கட்டிட்டு போந்தனே சொல்றேன், அதுக்கு என்ன என் புள்ளைய செத்து போற சொல்றாங்க மனுஷன். ஏங்க இவர கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன். நாங்க இருக்கோம் அக்கா, நாங்க இருக்கோம். சின்ன வயசுல கூட நான் ரேஷன் கடைக்கு போனதில்லை, ஆனா இந்த வயசுல நான் ரேஷன் கடையில் நிக்க வச்சிட்டான்டா. கத்தி பிடிச்ச கையில கேன பிடிக்க வச்சிட்டான்டா.
This is the flyover. It will connect one area of the தாம்பரம் டு திருவத்தியூர் மறுபடியும் பாலமா தலைவரே? பாலம் கட்டினா மக்கள் ஏன் பாலம் எதுக்கு பாலம் எப்போ முடியும்னு கேட்க மாட்டாங்க. நம்ம காசு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல பல பேரிடம் அடிபடும். எவன் இடம் போனா எனக்கு என்னையா? எனக்கு பணம் தான் முக்கியம். What's the problem? What he says. அவர் சிஎம் இஸ் ஃபார் த பீப்புள். இல்லையா? Not for the people. For me, my family. Take whole land. Yours. What commission? Mission, no problem. நீங்க இங்க ஜாலியா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. அங்க ஒரு சுயேட்சை கேண்டிடேட் என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கா. நம்ம நீ வருங்கால சென்னை மேயர் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. இது பாரு உன் வீட்டுக்கு தான் பாலம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே see the commission. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கணும். அங்க எனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது போல இருக்கு. 1 minute. யாரு அவர் டம்மி கேண்டிடேட் என்ன பண்றான்? இட்லி விக்கிறானே. What is இட்லி. There is a problem with idli candidate. 1 minute. யோ அவகிட்ட விலையை பேசி காசை கொடுத்து வாபஸ் வாங்க சொல்லியா? சரி பணம் கொடுத்தா வாபஸ் வாங்கிடுவாளா? அம்மா இத கூட செய்ய மாட்டாங்களா? செய்ய சொல்லியா? சரிங்கண்ணே. கண்ணா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுப்பா. கண்டவன் கையில காசு வாங்கிட்டு வாபஸ் வாங்க போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா ஏதோ பேசி ரமணி அக்கா குழப்பிட்டாங்க. சீக்கிரம் போ. எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க? 50,000 தான் செலவு பண்ணோம். வாபஸ் வாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பைத்தியத்தை பிடிச்சாச்சு. அவனே 5 லட்சம் தரானா அப்ப எவ்வளவு சம்பாதிப்பா யோசிச்சு பாருங்க. ஏய் 5 10 வாங்கிட்டு போயிட்டு போடா. ஏம்பா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஆச்சு. மறுபடியும் அவன் முன்னாடி கை கட்டி நிக்க போறீங்களா இல்ல அவன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? டேய் என்னடா ஏம்பாங்க மாமலன்டா போய் தொலை சொல்லு. அவனுக்கு முக்கியம் இல்ல ஆட்சி கவுன்சிலர் ஆகணும். அதான் எனக்கு முக்கியம். அவன் ஏன் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னான் தெரியுமா? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு பயப்படுறாச்சு. சொன்னா கேளுங்காச்சு. சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. It's a wonderful space. Everyone stepping up the pace. The fittest of the fittest should survive. The bold and the pizza will provide. Moving up the ladder, everyone's in the game. No time for losers, the blind and the lame. The focus is a plenty for the choice just made. ஆச்சு பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்துருங்க ஆச்சு. என்ன கண்ணா ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு விழும். கிரிக்கெட் பேட் எல்லாம் கொடுத்தீங்க என்ன கண்ணா? சொன்னா செய்யுங்க ஆச்சு. 23ஆம் தேதி தேர்தல்ப்பா. அப்ப 23ஆம் தேதி பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்திடுவோம். டேய் ஏன்டா அவ வாபஸ் வாங்கல? ஜெயிக்க போறோம் தெரிஞ்சா யாராவது வாபஸ் வாங்குவாங்களா? அவ வெறும் கை நாட்டு தலைவரே. அவ கை நாட்டு தான். ஆனா அவ கூட ஒருத்தன் இருக்கான் பாரு. யாருடா அது? சொல்லையா? அவன் ஒரு வெத்து வேட்டுனே. வெத்து வெட்டு கை நாட்டு சேர்ந்து என்ன பண்ணது? சின்ன சின்ன வாண்டுகளுக்கெல்லாம் பேட் பால் கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்குதுண்ணே. என்னது? ஆ பேட்டு பால் கொடுத்துட்டு இருக்கானா? கொடுக்க சொல்லு. அவங்க ஆடிட்டு இருக்கட்டும். அதை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டிவியை கொடு. ஓட்டு இப்படி உள்ளோன்னு பாரு. கவலையை விடுமா? எனக்கு நிச்சயமா ஒரு டிவி உண்டு. உங்களுக்கு தான். ஏப்பா ஆட்டோ நிக்காதப்பா. போப்பா போயிட்டாரு. போப்பா போ. யோ இடியா எதுக்கு ஸ்லோ பண்ற போயா? ரமணி ஆட்சி கவுன்சில் எலெக்ஷன் நிக்கிறதுல மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. மக்கள்லாம் எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனா மாடுங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எது மாட? ஆமா ரமணி அக்கா போஸ்ட்லாம் தின்னு நல்லா கொழுத்து சுத்துதுங்கல்ல. தேவையில்லாம அந்த பொம்பளை எலெக்ஷன் நிக்க வச்சு ஏன்பா? எவனும் இருக்க மாட்டான் இந்த தெருவுலயே வந்தா இங்கன்னே எவ்வளவு கூட்டம். எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டானா? என்னாச்சு? டிராஃபிக் போலீஸ் வசூல்பா. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. ரமணி ஆட்சி வந்து முதல்ல இவங்களை கரெக்ட் பண்ணும். யோ என்ன வாய் அவன் வாய் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க சார். இந்த வழியா போகணும் சார். ஆசிரமத்துல கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பக்கம் போக முடியாது. நீங்க அந்த பக்கமா போங்க. ஆசிரமத்துக்கா? பிடி சாமியார் ஆதீனத்தில் சேர்த்துட்டாங்களோ? தெரியல வா பார்க்கலாம். சாமியாரா நிறைய உண்டிங்க வைப்பாங்க. இவனா நிறைய வண்டிங்க வச்சிருக்கிறான். ஒருவேளை சீஸ் பண்ணதோ? என்னைய அப்ப பார்த்தாலும் சீஸ் டியூன். அப்புறம் இவ்வளவு வண்டி? யோ இது பார்க்கிங்க. பார்க்கிங்கா? இவ்வளோ வண்டிங்களா? ஏங்க இந்த மாதிரி எங்க சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும்? இது முக்தி விருட்சம். புத்தருக்கு போதி மரம் மாதிரி நம்ம சுவாமிஜிக்கு இந்த நெல்லி மரம். இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது தான் நம்ம சுவாமிஜிக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நெல்லி மரத்தை சுத்தி வந்தா நம்மள பிடிச்சிருக்கிற பில்லி சுனியம் நோய் நொடி பிணி பீடை எல்லாம் பறந்து போயிடும். ஜெயமே லயம் லயமே ஜெயம். ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமூல ரிஷி மூலம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. அது ஞான பழம். வா
யோ அவர் தான் ஓவரா பண்றாருனா நீ அதுக்கு மேல ஓவரா பண்ற என்ன ஜெயலயன் போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல இப்போ எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. என்னப்பா இதெல்லாம் ஏய் ஏம்பா சாமியார் மூக்கு உன்னதாம்பா குறி வைக்குது, உன்னதான் கூப்பிடுறாரு. பாத்தியா போ போப்பா, உன்னதாம்பா போப்பா, சீக்கிரம் போ 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 சீக்கிரம் போ. லயமே ஜெயம், ஜெயமே லயம். சாமி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்பெல்லாம் நான் எவ்வளோ பேசுவேன், ஒரு பையன் கேட்க மாட்டான். இப்போ நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எப்பங்க சாமி பேசுவீங்கன்னு தோப்பார். கலெக்டர்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் ராப்புகளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிறாக்க அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அது ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா பேசுவான்னு இயங்கிக்கிட்டே இருப்போம். அவளே கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்னடா தொணத்தோன்னு பேசிக்கிட்டே இருக்காளே வாய் மூட மாட்டாளான்னு தோணும். நீங்கள் வேற பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு அப்படியே உல்டா பண்ணி விட்டேன். அதை விடுக்கண்ணா, நீ வர்றதுக்கு முன்னால என்ன பீடி சாமியார்னு கூப்பிட்டுருந்தாங்களா, இப்போ நெல்லி சாமின்றாங்கடா. இப்போ 5000 10,000 கொடுக்குறாங்கடா. சாமி 5000 10,000 ஒரு அமௌண்ட்டே இல்லை, அதை வச்சு வைங்க, என்ன பண்ணுறது அப்புறம் சொல்கிறேன். அதில் என்னன்னா கிளம்புங்க. சாமி தெய்வமே நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஜெயமே ரைட் வரலாவா, ரைட் வரலாவா, லெஃப்ட் ஓடு. என்ன தண்ணி லாரி மாதிரி பின்னாடியே வர? ஆமா சாமி என்ன சொன்னாரு? ஒர்க் அவுட் ஆச்சு நிறையா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? போன தடவை வந்தப்போ ரொம்ப தொண பேசிட்டே இருந்தாரு. ரொம்ப பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட மட்டும் பேசுங்க. என்ன அது ஒர்க் அவுட் ஆச்சுனாரு. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? டம்மியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தன் இவன்கிட்ட பேச மாட்டான், இப்போ இவன் ஒருத்தர்கிட்ட பேசுவான்னு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? ஆமா இப்போ இவங்களாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? வரப்போற மாநகராட்சி தேர்தல்ல 125வது வட்டத்துல நம்ம ரமணியாச்சி தான் ஜெயிக்க போறாங்கன்னு அந்த சாமியே சொல்லி. ஜெயமே